வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ அடுத்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரஹ்மான் கேமிங். என்ன ப்ரோ, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேமிங் சேனல் கேமர்ஸ் வந்து நம்ம இதுல கமெண்ட்ஸ் பண்றாங்க. சுரேஷ் ப்ரோ பாத்தீங்களா? ஆமா, கிளாஷ் ராயல் அது வந்து ஸ்ட்ரீம் பண்றாங்க, மெடல்லாம் அவர் வாங்கி இருக்காங்க. ஆமா ஆமா, அந்த ஒரு தடவை கண்டினியூஸா ஜெயிச்சு அது சேலஞ்ச் சொல்லிட்டு இருந்தாரு நேத்து. அப்புறம் அவர் கூட நான் போயிட்டு என்ன பண்ணேன், இது ஃப்ரெண்ட்லி மேட்ச் போடலாம், அதனால அவரோட ஐடி சொன்னாரு, அவருக்கு இன்வைட் அனுப்பிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்லி மேட்ச் போட்டோம். என்னென்னமோ வச்சிருக்காரு டெக்லாம். நானும் பல வருடங்களுக்கு முன்பு ஆடினேன். நீங்க நடுவுல விட்டீங்களா? இப்ப உள்ள வந்தா ஒண்ணுல ப்ரோ ஃபர்னேஸ்னு ஒரு கார்டு இருக்கு, அதை கிரவுண்ட்ல வச்சோம்னா ஒரு சட்டி கோச்சிக்கிட்டு இருக்கும், அதுக்குள்ள இருந்து நான் கங்கு எழுந்து ஓடும். அதான் ஃபர்னேஸ். இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? நான் அதே ஃபர்னேஸ் நினைச்சு டெக்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். போயிட்டு அங்க இறக்கி விடுற ஃபர்னேஸ் நடந்து போகுது. ஏய் நாங்க கேம்லிங் கொண்டு வருவாங்க, நீங்க நெருப்பு வந்து நாங்க நடக்க வைப்போம். என்னையா இது? அப்படிதான் இருந்தது எனக்கு. அவர் என்ன கார்டுலாம் வச்சிருக்காரு, அவரு நிறைய கார்டுக்கு அந்த எவல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, எவால்வ் பண்ணுவோம். ஆமா, இவரு எவால்வ் பண்ணிட்டாரு போல இருக்கு. திடீர்னு பார்த்தா அவர் பேரல் தூக்கி அடிக்கிறாரு. அதாவது இந்த காப்ளின் பேரல் தான், ஒரு பக்கம் 2 பக்கமும் போகுது பேரல், 2 டவருக்கும் பேரல் போய்கிட்டு இருக்கு. என்னையா இது சேட்டை பண்றீங்க? அப்படிதான் இருந்தது. நான் அப்புறம் நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப நாளா ஆடினவங்களும் இருப்பாங்க. அவன் பாக்குறேன் ஒரு சிலர்லாம் என்னென்னமோ எடுத்துட்டு வராங்க. பெக்கா வருது, எல்லாரையும் போட்டு வெட்டுது, வெட்டும் போது லைஃப் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சும்மாவே அது டார்ச்சர். இதுல வேற அது எல்லாரையும் போட்டு வெட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஆமா, அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. இதே மாதிரி இந்த டெஸ்லா டவர் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு மாத்தி வச்சிருக்கானுங்க ப்ரோ. அப்புறம் அப்டேட்ஸ்ல ஏதோ நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இன்னமும் விளையாடுறாங்களா அந்த கேம். அந்த வால் பிரேக்கர் மாதிரி ஒன்று இருக்கும் ப்ரோ, பாம்பர்னு. வால் பிரேக்கரும் இப்ப இதுல வந்துருச்சு. பாம்பர்னு ஒண்ணு இருக்கும், அது முன்ன குண்டை தூக்கி கீழே போடும், ஏரியா டேமேஜ் ஆகும். இப்ப குண்டை தூக்கி போட்டா குண்டு ஏரியா டேமேஜ் பண்ணிட்டு உருண்டு வருது. ஏய் உன்னை விட மாட்டேன், என்னடா இது? அப்புறம் டிராகன் எவால்யூஷன் பார்த்தேன். அது என்னடானா, அது எவால்வ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு கீழே வந்து ட்ரெட்மில் ஓடிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஒரு விண்டு டைரக்ஷன் காட்டுது. நம்ம பிளேயர்ஸ் போனாங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் முன்னாடி ஃபார்வர்ட் வேகமா தள்ளுது, சரியா? அவங்க பிளேயர் வந்தாங்கன்னா கஷ்டப்பட்டு எதிர்காலத்துல வராங்க. நகரம் இல்லடா என்ன டிராகனா படம் ஓட்டுறீங்க? ஏய் நியாயம் இல்லடா. இப்ப இது எப்படி இருக்குன்னா, உள்ள நான் போறேன்ல, என்கிட்ட இருக்க எல்லாம் பழைய கார்டு மாதிரியே இருக்கு. ஏன்னா எதுவும் எவல்யூஷன் அடி அடிச்சு பிரிச்சு மேயறாங்க. டேய் என்னடா இது? அப்படிதான் இருக்கு. நீங்க ட்ரெண்டுக்கு வாங்க சீக்கிரம். எங்க வர்றது? அதுக்கு ஜெம்மு செலவு பண்ணி வாங்குறான், காசு போடு உள்ள அப்படின்றான் பாவிகளா. சரி, மொத்தம் இந்த மாதிரி ஏதாவது கேம் நீங்க ஆனீங்கன்னா சொல்லுங்க. இந்த அஸ்வத் எல்லாம் மனசாட்சி இல்லாம 13 வருஷமா ஆடுறாங்க. கிளாஸ் 13 வருஷமா ஆடிட்டு இருக்கானா. நான் அது உடனே போய் செக் பண்ணி பார்த்தேன். 2012 ஆகஸ்ட்ல வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து iOSக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. 2013 ஒரு வருஷம் கழிச்சு அக்டோபர் மாசம் ஆண்ட்ராய்டுக்கு வந்திருக்கு. அப்ப எழுத வந்துருக்காரு. 2014 ஜனவரியோ நோ சொல்றாங்க. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து பெரிய ஃபாலோயிங் இருக்குங்க. சிஓசி இது மட்டும் சொல்றோம். அந்த டைம்ல நான் தம்ப்நெயில் இது மீம்ஸ் எல்லாம் பார்ப்பேன். எப்படின்னா டாக்டர் கிட்ட போனா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போவாங்கல, சிஓசி பிரச்சனைனால. ஆமா பார்த்தேன். சிஓசி பிரச்சனைனால மீம்ஸ் கூட அத பத்தி தான் வரும் ஃபுல்லாவே. அந்த அளவுக்கு இருக்கு. சரி, மொத்தம் இந்த மாதிரி ஒரு சில கேம்ல இப்ப திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு உள்ள போய் பார்த்தா எல்லாம் மாறி போய் கிடக்கு. அந்த கேம் இவ்வளவு நாள் இருக்கு, அதுதான் பெரிய ஸ்பெஷாலிட்டியே. அந்த அளவுக்கு டெவலப்பர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. திரும்பியும் பிரால் ஸ்டார்ஸ் பக்கம் போனா அது எப்படி இருக்குமோ, அதுவும் சூப்பர் செல்லோட கேம் தான். செம கிராபிக்ஸ். வேற ஏதாவது கேம் கொண்டு வந்திருக்கான் போலே ப்ரோ. அதுக்கப்புறம் நான் அது ஒரு 3 months முன்னாடி சும்மா இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன், ஆனா புரியல. அப்புறம் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். வேற ஏதாவது கேம் கொண்டு வந்திருக்கான். சூப்பர் செல் ஒண்ணா ட்ரை பண்றேன். அந்த டெவலப்பர் கொண்டு வந்திருக்கான். ஓகே, சூப்பர் செல் வந்து நான் அப்ப ரொம்ப ஃபாலோ பண்ணேன் ப்ரோ. ஏன்னா கிளாஷ் ராயல் தீவிரமா ஆடிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா சூப்பர் செல்ல வந்து டென்சென்ட் அக்வயர் பண்ணான். ஓகே, சோ டென்சென்ட் கேம்ஸ் ரொம்ப பெரிய ஆளு, பயங்கர பெரிய ஆளு. சரியா, டென்சென்ட் கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு PUBG எல்லாம் பயங்கரமா இருக்கும். வருது ப்ரோ டென்சென்ட். சைனாவோட இது வந்து டென்சென்ட் தான் வருது. இதுல இந்தியால தான் டென்சென்ட் வராது, பட் ஆனா சைனால வந்து அங்க அதான் வருது. டிமியோட அதான் நான் இதுக்கு முன்னாடி சொல்லிருப்பேன். டிமி டெவலப் இருப்பாங்க அந்த ஸ்டுடியோ. ஆமா, அவங்களோட PUBG விளையாண்டுருக்கேன். PUBG என்ன கிராபிக்ஸ் பயங்கரமா இருக்கும். டிமி பயங்கரமா இருக்கும், செம்மையா இருந்துச்சு. அதெல்லாம் அப்போ நான் சொல்றதெல்லாம் எப்படின்னா 2018 2019 அந்த டைம்ல சொல்றேன். சரி, ஓகே. அடுத்து மொத்தம் நம்மால் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, கேமிங் ப்ரோ ஆப்பிள் சாம்சங்ல ஸ்டூடெண்ட் ஆஃபர் பத்தி ஃபுல்லா ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. அது ஆப்பிள்லயும் சாம்சங்லயும் ஸ்டூடெண்ட் ஐடி சப்மிட் பண்ணா அந்த ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிரைஸ் டிக்ரீஸ் ஆகுது சொல்றாங்க. ஆப்பிளுக்கு நீங்க ஸ்டோர்ல போய் கூட நீங்க ஸ்டூடெண்ட் ஆஃபர் அவைல் பண்ணலாம், அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. நேர்ல நீங்க அந்த ஹைப்ல அதே மாதிரி சாம்சங் அபிஷியல் ஸ்டோர்லயுமே கார்ப்பரேட் ஐடி இருக்கான்னு கேக்குறாங்க அவங்க. அங்க வாங்க போனாலே அவங்களுமே கார்ப்பரேட் வாங்கி தராங்க. சோ ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்க நேர்ல சாம்சங்கோட அபிஷியல் ஷோரூம் போனீங்கன்னா நீங்க அதை அவைல் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி, அதனால ட்ரை பண்ணுங்க. சரியா, நீங்க நேர்ல போய் கூகுள் பண்ணாலே வருங்க. சாம்சங் ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம் போட்டீங்கன்னாவே அதுவே லிங்க் கொடுக்கும். நீங்க அதை லாகின் பண்ணி அங்கதான் டிஸ்ட். இப்போ நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. ரஹ்மான் கேமிங் அவர் தான் ஹெல்ப் பண்ண போறாரு. நேர்ல போய் அவர் எல்லாத்தையும் கேட்டு ஒரு கமெண்ட் போடுவாரு, இல்ல மெயில் போடுவாரு. ஓகே, ஏன்னா இருக்கு சாம்சங்ல கார்ப்பரேட்டுக்கு நேர்ல போகும்போது கேட்டாங்க,
கார்பரேட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டு நம்ம லாகின் ஆஃப்லைன் ஸ்டோர்ல சும்மா வாங்க போனாலே ப்ரோ கார்பரேட் ஐடி இருக்கான்னு கேட்பாங்க. எதுக்குன்னா அதை உள்ள போட்டா நமக்கும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வரும். கரெக்ட். அதனால பிரைஸுமே கம்மியாகும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் டெக் மீடியா அப்படிங்கிறவர் வந்து ஹாய் சிவப்ரோ வணக்கம், ஐ எம் சுரேஷ் ஃப்ரம் கேரளா யூசிங் S24 FE since 28/8/2025 bought this phone 256GB வேரியன்ட் கலர் கிரே ஃப்ரம் அமேசான் ஆத்தரைஸ்டு ஸ்டோர் ஆஃப்லைன்ல அபுதாபியா யூஏஇல ரேட் வந்து இந்தியன் ருபீஸ்க்கு 41,000 அப்ராக்சிமேட். நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ நெவர் பிளே கேம்ஸ் ஆன் ஃபோனு, ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஃபோன் ஃபார் மீ. கேமரா ஜஸ்ட் ஆசம் ப்ரோ, ஃபீலிங் லிட்டில் வார்ம் while வீடியோ ரெக்கார்டிங் ஃபார் 1 hour. On 1st October 2025, I updated the phone to One UI 8 Android 16 safely. There is no any green line and the issues. After the update, I feel slightly improvement on the battery backup. Camera has some minor issues after update. Hope it will be fixed in upcoming update. That's the next update. Overall, very nice experience, bro. First time I am using a flagship range phone. I am so happy with the phone. பரவாயில்ல, அந்த ஊர்ல நல்லா ஒர்க் ஆகுது. அந்த ஊர்ல கேஸ் ஆச்சுன்னா சொருகி தூக்கிடுவானுங்க, கம்பெனியே முடிச்சு விட்டுருவானுங்க. இல்ல இவரு அவ்வளவு ரூல்ஸ் ஜாஸ்தி. S24 FE ல சொல்றாரு. ஆமா, எவ்வளவு நேரம் 1 hour வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. 1 hour லைட் ஆயிட்டா தான். பரவாயில்ல, லைட்டா தான் ஆகுதா. சரி, இது பாத்தீங்களா ப்ரோ 2600 2 nanometerல 5% அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கு. GPU NPU எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. A19 Pro கூட கம்பேர் 8 Elite 5 விட நல்லா இருக்காங்க. Gen 5 விட எனக்கு வந்து புரியல. GPU வந்து அத விட 17% 20% போட்டுருந்தாங்க. 25 ஓட போட்டுதான் ப்ரோ. அதாவது என்ன மேட்டர்னா, ஐயோ அது இருக்கான்னு பார்க்கடா. நான் காலையில தான் பார்த்தேன். அது செம ஃபன்னா இருந்தது. என்ன மேட்டர்னா, எனக்கு புரியல என்னடா சொல்ல வரீங்க அப்படினு பார்த்தேன் நானு. அது என்னாச்சுன்னா, நான் வந்து கார்த்திகிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏய் கார்த்தி, சும்மாவே இவனுங்க ஈல்டு இத்து போன ஈல்டு வச்சுட்டு சீன் போடுவானுங்களா, இது எப்படா ஈல்டு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். யாராலையுமே நம்ப முடியல. இப்போ ஈல்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா 60% ஈல்டு அச்சீவ் மாதிரி தான் பேச்சு போகுது. 60%னாலே சாம்சங் கையில பிடிக்க முடியாது. ஏன்னா 40-50% கீழே ஈல்டு இருக்கும் போதே 2500 எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா எல்லாரும் கொடுத்துட்டான். கரெக்ட். அவனால முடிஞ்ச அளவுக்கு குளோபலா லான்ச் பண்ண ட்ரை பண்றான். 2400 2500 எல்லாம். அதனால ஈல்டு 70% கிட்ட வர வாய்ப்பு இருக்குன்னு வேற சொல்றாங்க. அப்படிலாம் வந்துச்சுன்னா குறுக்க யாரும் போயிடாதீங்க சார் தான். சோ பேக் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஒரு சில பேர். பரவாயில்ல வந்துட்டான் திரும்ப அப்படின்ட்டு. இல்ல, எனக்கு வந்து மனசளவுல ஒண்ணுதான் ப்ரோ. இப்போ டெக்கா கோரை கூட நிறைய பேர் தப்பால புரிஞ்சுக்கிறாங்க. டெக்கா கோரை வச்சுட்டு சூடாகுதுன்னு பொதுவா பேசுறாங்க. பட் ஃபேக்ட் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அதுல பவர் எஃபிஷியன்சிக்கு ஒரு 2 இருக்குடா. அது சும்மா நீங்க போனை சும்மா கையில வச்சிருக்கும் போதெல்லாம் அது ஆக்டிவா இருக்கும்னாலே நிறைய பேருக்கு புரியல. கரெக்ட். இங்க இருங்க, நம்மளால திரும்பி அனுப்பியிருக்காங்க. SF2 மெயின் ஹியர், டெஸ்லா, ஹுண்டாய், AI வேர்ல்டு லீடர், NVIDIA ஆல் ஆர் ஹோப்பிங் ஃபார் சாம்சங் ரிவைவல். சோ அப்ப எல்லாரும் வந்து Qualcomm ரேட் எகிரிட்டு போகுதுங்க. அது இந்த 8 Elite Gen 5 எல்லாம் ரேட் சூப்பரா ஏத்திட்டான் ப்ரோ. 8 Elite காஸ்ட்லின்னு இருந்தாங்க. அத MediaTek-ஓட 9500 பிரைஸ் $200 ஆயிடுச்சு. $200 கிட்ட வந்துட்டான். $185 தான். டேய் யாரா நீ அடி. சோ இப்போ கிட்டத்தட்ட இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னா, ப்ரொடக்ஷன் ரொம்ப சாலிடா போகுது. சோ ஆனா நம்ம பார்க்கலாம், ப்ரொடக்ஷன் சாலிடா போகுதுங்கிறது ஒவ்வொரு மீடியாவும் சொல்றதுதான். எங்க ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. அது வந்து ஃபினிஷிங் ப்ராடக்ட் வந்து எவ்வளவுக்கு வருது அதை வச்சுதான் நம்ம வந்து ஃபைனல் இது டிசைட் பண்ண முடியும். சோ இப்போ என்ன ஹைலைட்னா, எட்ஜ் கிடையாது. இந்த பேஸும் பிளஸும் வந்துரும். அதான் ப்ரோ, இப்போ ட்விஸ்ட் என்னன்னா எட்ஜ் கிடையாதுன்றதே இப்போ முடிவு பண்ணாங்க. அப்ப இப்போ S26 Pro, S26 Plus பேர் எடுத்துட்டாங்களா பாத்தீங்களா? அப்ப இனிமேல் வெறும் S26 S26 Plus அதே பழைய நேமிங்க போயிட்டானுங்க. ஏன்னா ப்ரோன்னு சொல்றது ஒண்ணுமே இல்ல. சரி, அட்லீஸ்ட் ப்ரோன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் அட்லீஸ்ட் எல்லா ஃபீச்சரையுமே வந்து குட்டி போனுக்கும் கொடுத்தாதான் கரெக்ட். 2 ஃபோன் டெஸ்ட் பண்றாங்களாம் ப்ரோ. ஃபர்ம்வேர்ல இருந்து எடுத்திருக்காங்க. S26க்கு வந்து ஒன்னு வந்து அந்த பழைய செட்டப் அப்படியே இருக்குது. இன்னொரு செட்டப் ஃபர்ம்வேர்ல என்ன வந்திருக்குன்னா 50-50-12 செமையா இருக்கு. இதை வந்து கொடுத்து தொலைங்கடா, இதை டெஸ்ட் பண்றானுங்க. அவனுக்கு போட்டு என்னென்ன இது வருதுன்னு பாக்குறானுங்க. இதை அவனுக்கு அப்ரூவ் பண்ணி தொலைங்கடா தயவு செஞ்சு. 50-50-12 சரியான அப்கிரேட் ப்ரோ. அது இந்த பைத்தியக்காரங்களை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். 2 போன் வச்சிருக்கானுங்க, ரெண்டுமே டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். 50-50-12 புரிஞ்சிருச்சு. ஆமா, ஒன்னு அல்ட்ரா வைட் 50 இருக்கணும், இல்லாட்டி டெலிஃபோட்டோ 50 இருக்கணும். அப்படி டெலிஃபோட்டோ 50 இருந்ததுன்னா இது வந்து 10ல இருந்து 12க்கு போகுது. போதுமே, சென்சார் பெருசா இருந்தா போதும். அவ்வளவுதான். மென்டல் வாய்ஸ் பண்ணி சரி என்னமோ பண்றாங்க. ஸோ இதுல வந்து என்னன்னா, நமக்கு ஒண்ணுதான் என்னன்னா, இவனுங்க வந்து நல்லபடியா மக்கள் கிட்ட வந்து கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டாங்கன்னா சக்சஸ். ஆமா, அவங்களை யாரும் தடுத்துக்கவே முடியாது. கரெக்ட். சரி பார்ப்போம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு. அடுத்து வந்து பிரமோஷாலன் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவானா, நான் Redmi Note 6 Pro யூஸ் பண்றேன். 2019 to 2024 வரைக்கும் ஒரு நாள் ஆஃப் ஆயிருச்சு. சர்வீஸ் சென்டர் போனா போய் கொடுக்கும்போது ஐசி போச்சுன்னு சொன்னாங்க. அப்புறமா லாஸ்டா மதர் போர்டு போச்சுன்னு சொன்னாங்க. அதை அப்படியே வச்சிருக்கேன். இப்போ 1.5 இயர்ஸா iPhone 13 தான் யூஸ் பண்றேன். ஆனா ரெட்மி போனை சர்வீஸ் பண்ணி டேட்டாவை எடுக்கலாமா? போர்டு போயிடுச்சுன்னா தான் பண்ணலாமே. அதை போர்டு போயிடுச்சுன்னா சப்போஸ் வந்து CPU ரீபாலிங் பண்ணா ஃபிக்ஸ் ஆகும்னா பண்ணலாம் ப்ரோ.
பண்ணீங்கன்னா உங்க டேட்டா எல்லாமே நீங்க எடுத்துடலாம். ஆமா, நீங்க வேணா ரீபாலிங் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச ரெப்யூட்டட் சர்வீஸ் சென்டர் செக் பண்ணி பாருங்க. பக்கத்துல லோக்கல்ல நான் சொல்றேன், தேர்ட் பார்ட்டி தான் சொல்றேன் நான். அவங்க ரீபாலிங் பண்ணி கொடுப்பாங்க. AHOCH அப்படின்னு ஒருத்தர் அதான போட்டுருக்கு 0001CH. ஆமா சரி, not 1CH. ஓகே ப்ரோ, S25 Edge I bought brand new for 55K in Ritchie Street with 2 years வாரண்டியா. வாழ்றாரு, ஜாலியா இருக்காரு. 55,000 ரூபாய்க்குலாம் வேற லெவல் டீலிங் அது. சரி 2 வருஷம் வாரண்டியா. சரி, உங்களுக்கு போன் எப்படி இருக்குன்னு ஒரு குட்டி ரிவ்யூ கொடுத்துருக்கலாம். ரிவ்யூ மறக்காம கொடுங்க. இல்ல அவர் வாங்கிட்டு போட்டிருந்தாரு, நீங்க உங்க அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு, ஹீட்டிங் ஏதாச்சும் இருக்கா, எந்த அளவு தெர்மல்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஹீட்டிங்லாம் ஆன மாதிரி தெரியல ப்ரோ. சும்மா ட்ரை பண்ணும்போது அவங்க வந்து அந்த போன்ல நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவே நிறைய ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டர் கிளாக் மாதிரி வச்சுக்கோங்களேன், நிறைய பண்ணிருக்கானுங்க. ஆனா என்ன ஒன்னு பெயின்ஃபுல்லா இருந்ததுன்னா 1,10,000 ரூபாய்க்கு ஒருத்தர் இல்ல. ஆமா, கண்டிப்பா ஒருத்தர் இல்ல, அது நான் ஒத்துக்குவேன். 55,000 ரூபாய்க்கு 2 வருஷம் வாரண்டியோடனா டேக் மை மணி சட்டை கலரா எங்கெல்லாம் மச்ச இருக்குன்னு மணி இந்தா அப்படி. ஏன்னா 2 வருஷம் வாரண்டிக்கு நான் புலம்பிட்டு இருக்கேன். ஸ்பேர்ஸ் தான் ஃபேமஸ்னா இந்த மாதிரி டீல்ஸுமே ஃபேமஸா இருக்குது. பரவாயில்லையே, யாரோ வாங்கி வெறுத்து போய் கொடுத்துட்டு ஓடிட்டாங்க. 2 இயர் வாரண்டி. இல்ல ப்ரோ, சிலர் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா போனோட திக்னஸ் அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் மட்டும் பார்த்துட்டு வாங்கிடுறாங்க. ஆமா, அப்புறமா பார்த்தா அவங்களுக்கு அவ்வளவு போன்ஸ் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் வந்திருக்கு பாத்தீங்களா? எவ்வளவுக்கு விக்குது ப்ரோ? 90 அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. இப்போ வாங்கி ஒரு 10 days யூஸ்டு 3 வாட்டி சார்ஜ் போட்டிருக்காங்க, 7 வாட்டி சார்ஜ் போட்டது சைக்கிள் காட்டும்ல அது மாதிரி போட்டதெல்லாம் வந்து 90K வந்துருக்குது. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா 70 அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். யார் அந்த யூசரோ அவர்கிட்டயே போனா நம்மளே போய் 75 வாங்கிட்டு வந்தோம். ஆமா, கடைக்காரங்க பண்றாங்க. கடையில தான் சொல்றேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இது விற்கவே விற்காது சார், யாருமே அதை மதிக்கவே மாட்டாங்க சார்ன்னு சொல்லிட்டு 70,000 ரூபாய் வாங்கிட்டு 19 போடுறது. ஆமா, எப்படி ப்ரோ, எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறாங்க? என்ன பண்றது? இல்ல இது எப்படி கேக்குறேன்னா, பிசினஸ் இல்ல பிசினஸ் கரெக்ட் தான். இப்ப நம்மளே பிசினஸ் பண்ணாலும் அதுல வந்து சில சேலஞ்சஸ் இருக்கதான். ஆனா இவங்க எப்படி இது வந்து டாக்ஸ் இந்த மாதிரி ஏமாத்திடுறாங்க. இது ஃபெயிலியர் மாடலுங்க அப்படின்ற ஒரே வார்த்தை. ஆனா வெளியில விற்கும்போது மட்டும் நல்ல ரேட்டுக்குப்பான். நம்ம கிட்ட வந்து இது சக்சஸ் நம்ம வந்து வித்துட்டு நம்ம தம்பியவே அன்புன்னு வச்சுக்கோங்க, அவன் போயிட்டு எக்ஸ்ட்ரா ரேட் வாங்கிட்டு வருவான். நான் வித்ததே 70,000 எப்பறம் 90,000 ரூபாய்க்கு. அதுக்கு ஏன்டே நீ வாங்கியிருக்கலாம். சத்திய சோதனை இதை வந்து நான் அடிக்கடி பாக்குறேன், அதனால அதை பத்தி பேசினேன். சரி ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் என்னது லேர்ன் அண்ட் தென் லேர்ன் அண்ட் ஹேவ் ஃபன். நண்பர்களே ரொம்ப சோதிக்கிறீங்க. என்ன இது லேர்ன் அண்ட் ஹேவ் ஃபன் அப்படிங்கிறது? பேசாம நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க என்ன மீனிங்ல சொல்ல வரீங்களோ அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுங்க. லேர்ன் அண்டர்ஸ்கோர் ஹேவ் அண்டர்ஸ்கோர் ஃபன் அப்படி வைங்க, டக்குன்னு படிச்சிருவோம். இல்லைன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, பிலடெல்பியா மாதிரி தோணுது, ஏதோ பெரிய வார்த்தை இருக்கும் போல, நம்ம தான் தப்பா படிச்சு சொல்ல போறோம் அப்படின்னு. கரெக்ட் தானே? ஒரு காலத்துல சத்யராஜ் படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இஸ்லாண்ட் எஸ்டேட்னு சொல்லிட்டு வெண்ணிரடை முட்டி. சரியா? அந்த மாதிரிதான் இருக்கும் என் நிலைமை. அப்புறம் நீங்க வந்து ஒரு அண்டர்ஸ்கோரை போட்டு விட்டீங்கன்னா நான் தப்பிச்சிருவேன், இல்லாட்டி நானும் இஸ்லாண்ட் எஸ்டேட்னு சுத்திட்டு இருப்பேன். ஆமா, சரி. ஹலோ ப்ரோ, ரீசென்ட்லி பாட் சாம்சங் Galaxy A35 and Flipkart minutes. About the phone, it is very good under 18K segment. Battery backup is good. I have received around 6 to 7 hours of SOT after the 1UI update. 1UI 8 update பண்ணிட்டான். Okay. No heating issue till now, but just gets warm while playing heavy games. Screen is so good for media consumption. Camera also good considering its price point. Okay. Important note enna, I received a pre-activated device. The device is activated 2 months earlier, and in Samsung website also showing only 10 months warranty period remaining. So I contacted Flipkart and they told they have no replacement but only refund. But I really like the mobile, so I have already planned to buy extended warranty on Samsung Car Plus. So I bought the extended warranty for 1 year, and now the product is showing full 2 years warranty covered. So see how Flipkart is selling like these pre-activated devices. So please tell our subscribers to check the warranty after purchase of from Flipkart. Okay. Bro, இதுல ஃபேக்ட் என்னன்னா, இது பிக்சலுக்கு நிறைய பேர் ஆச்சுன்னு சொல்லி போட்டுருந்தாங்க. பாத்தீங்க நம்ம குரூப்ல கூட போட்டுருந்தாங்க. 9 Pro XLக்கு வந்து வாங்கிட்டு 2 months வாரண்டி முடிஞ்சிருச்சு, 3 months முடிஞ்சிருச்சு, வெறும் 7 மாசமா 8 மாசமா தான் காட்டுச்சு அப்படின்னாங்க. டைரக்டா பிக்சல் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணி பேசினா அவன் 1 year ஃபுல் ஆக்டிவேட் பண்ணி விட்டான். இல்ல ப்ரோ, எனக்கு டவுட் இருக்கு ப்ரோ. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க வந்து ஒரு சிலருக்கும் ஷிப் பண்றாங்கல்ல, அப்ப ஷிப் பண்ணும்போது வாரண்டி ஆக்டிவேட் பண்ணி பண்றானுங்களானே தெரியல. அதுவுமே தெரியல, ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது. இல்லாட்டி எப்படி ப்ரோ, சீல்டு யூனிட்டா வருது, இப்ப ஓபன் பாக்ஸ் டெலிவரி வேற நடக்குது, கண்ணு முன்னாடி தான் பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணி ரீச் பண்ணும்போது ஆப்பிள்லயும் இதே குத்துதான். ஆப்பிள்லயும் இதே மாதிரி நடக்கும்போது ஆப்பிளோட சப்போர்ட் வந்து
எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாங்க 1 year. எல்லாருமே இதுதான் பண்றாங்க. என்ன கான்செப்ட்னு தான் தெரியல ஆக்சுவலா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம பார்த்தது இல்ல தெரியுமா? இந்த சேல்ல தான் நிறைய பார்த்தேன் நான். இந்த சேல்ல வந்து இந்த மாதிரி நிறைய போட்டுருந்தாங்க. நான் டைரக்டா கம்பெனிக்கு கால் பண்ணேன். ஏன்னா Flipkartல கேட்டா ஒண்ணும் தெரியாது அப்படின்றான். ஒன்னு ரிட்டர்ன் போட்டுருங்க இல்ல ரீஃபண்ட் பண்ணிருங்க அப்படின்னு. Flipkart கேட்டா என்ன சொல்ல போறான்? சார் நான் வந்து இந்த தெருவை வாடகையே விட்டுருக்கேன் சார். இங்க வந்து எல்லா செலவும் உட்கார்ந்து விற்காதீங்க சார். டைரக்டா நீங்க சர்வீஸ் சென்டர் அதாவது அந்த பிராண்டோட இதே கஸ்டமர் கேர் கால் பண்ணா அவங்களே ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாங்க 1 year. கரெக்ட் தான். வேலிட் பில் இருந்தா போதும். ஆக மொத்தம் வெரிஃபை பண்ணிக்கோங்க எல்லாருமே. நான் இதுக்கு செக் பண்ணேன், செம ஃபன்னா இருந்தது. OnePlus H நத்திங்க்கு. ஆமா, நீங்க சிம் போட்ட உடனே செக் பண்ணிருப்பீங்க, நாட் ஆக்டிவேட்டட்னு வந்துரும். அடுத்த நாளும் பார்த்தா ஆக்டிவேட்லாம் ஆகலங்க அப்படிங்க. ஐயோ என்ன அது 2 நாள் ஆக்டிவேட் ஆகல, இன்னும் 1 மாசம் ஆக்டிவேட் ஆகி 1 வீக் உள்ள ஆயிரும். ஆனா டேட் கரெக்டா காட்டிரும். சிம் போட்ட டேட் கரெக்டா காட்டும். ஆனா அது உடனே காட்டாது, ஒரு 1 வீக் கழிச்சு காட்டும். அதுல நாங்க கரெக்டா இருப்போம். வாரண்டில ஏமாத்த முடியாது என்ன. இதுல என்ன பெருமை. சரி, அடுத்து வருண் 245_ YouTube அப்படின்னு வச்சிருக்காரு. A15 5G யூஸ் பண்றேன் ப்ரோ. இட் வாஸ் ஒர்க்கிங் ஃபைன் ஃபார் 6 months. Then one day a green line came on. A15 லயா? ஆமா. Screen did not even scratch. Next day total display gone. When I asked, they said that the motherboard had issue, so they changed it. But since that day my phone randomly switches off. Just after that, if we try to switch on the device, it will not respond immediately. We need to wait for 20 to 30 minutes to switch it back on. Tried with the charger connected to it, but nothing worked. So when taken to the service center, they flashed the mobile and asked us to bring it if it happens again. After some day it happened again. So I took the phone to the service center and they said it will take 2 days to test. After 2 days they said that there are no issues with the phone and it is good to use. But again I faced it. Again they took it and kept it observation. They are not ready to resolve the issue. Now my warranty period is going to end. I am frustrated by this fact. I can't spend money on a phone. Even 10K is too much for me. But now I will have to exchange it for another phone. This is the only other remedy that I can think. Really, Samsung service persons are not skilled enough and they hesitate to fix the issue. I don't know. I am fed up. இது ஆக்சுவலாக என்னன்னா ப்ராப்ளம் இருக்கு. இப்போ இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்க ப்ரோ. நான் வந்து ஒரு யூஸராக யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு 40 ஆப் வச்சு யூஸ் பண்ணுவேன். அவன்ட்டு அப்சர்வேஷன் இருக்கும்போது 40 ஆப்போட சும்மா பண்ணி வாங்கி அதில் எப்படியா ரீபூட் ஆகும். கொஞ்சமா உனக்கு அறிவு இல்லையா அப்படி கேட்குற அளவுக்கு காண்டாகும். ஏன்னா இப்போ இவர் வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம தரப்புல நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, இது என்ன பண்ணி தொலை எப்படிதான் இருக்கு உலகம். நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃபோனில் இந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிடணும். அதுதான் நான் ஒரு S24 Ultra இன்சிடென்ட் சொல்லியிருந்தேன்ல, ஒருத்தருக்கு 3 மாதம் அலைய விட்டாங்க அப்படின்ட்டு. அவருக்கு இதே ரீஸ்டார்ட் இஷ்யூ தான். சர்வீஸ் சென்டரில் ஃபோன் போய் கொடுத்துருவாரு. அவனுங்க ஒரு 2 நாள் வச்சுருப்பானுங்க. எங்களுக்கு ரீஸ்டார்ட்டே ஆகலை ஃபோனு. லாகெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க, பார்த்ததுல காட்டாது. லாகில் எப்படி காட்டு, ரீஸ்டார்ட் எப்படி காட்டாது, சம்மந்தமே இல்லை. இல்லை லாகெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, டேட்டாலாம் காட்டுறாங்க. ஆனால் அது லாக்லேயே வரலைங்க. இல்லை ப்ரோ, எனக்கு டவுட் என்னன்னா ஏதோ ஒரு வீடியோவே எடுத்துட்டு போய் காட்டிட்டாரு. அப்பயுமே என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஆகலைங்களே, நாங்கள் இதை எப்படிங்க அப்ரூவ் பண்றது ரீப்ளேஸ்மெண்ட். கரெக்ட் ப்ரோ, சாப்பிட்டது நானு, என்னாலதான் போய் உட்கார முடியும் பாத்ரூம்ல, எனக்கு பதில் நீங்க உட்கார முடியுமா? அந்த மாதிரி தான். 3 மாசம் அவர் போராடி அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அவருக்கு. இல்லை இது எப்படி இருக்குன்னா, டிவைஸ்ல வந்து ஆப்லாம் போட்டு யூஸ் பண்றவங்க எப்படி ரீசெட் பண்ணி ஒண்ணுமே இல்லாதது வெறும்னே கான்ஃபிகர் பண்ணி வைக்கிறது எப்படி, என்ன கதை இது? இப்படி வெறும்னே வந்து நான் வைக்கிறதா இருந்தா அந்த போன்ல என்னையா ஆகுது? கரெக்ட். ஸோ அதனால நிறைய ஃபேக்டர் இருக்கு. ஆட்சி பாங்காலுமே அந்த தலைவலி தான். சுஹேல் அவர் பேரு வச்சு செஞ்சுட்டாங்க. வரலாம் 3 மாசம் துவச்சு எடுத்துக்கிறாங்க அவரை. இப்படிலாம் இருந்தா வாரத்துக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் சென்டர் நேர்ல போனா மட்டும்தான் வேலையே நடக்கும். அதுதான் சொல்றேன். வேணாம் இது சொல்லுவேன் வேணாம். டான் பேபி அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் ப்ரோ, லாங் டைம் ஃபாலோவர் ப்ரோ. ஐ பாட் Pixel 9a த்ரூ டாடா நியூ ஆப். 37.5K 2.5K ஆப் டிஸ்கவுண்ட் பிளஸ் 5K HDFC கிரெடிட் கார்டு. ஃபர்ஸ்ட் திங் ஐ நோட்டிஸ்ட் வாஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வாஸ் யூசிங் நத்திங் ஃபோன் 1 பிஃபோர் which has really good user experience, but Pixel experience தூக்கி சாப்பிட்டுருச்சு. எவ்ரிதிங் வாஸ் ஸ்மூத், ஃப்ளூயிட் அண்ட் ஹாப்டிக் பங்கம். இதுல ஒரு ஜோக் தெரியுமா, இந்த போனை அன்னைக்கு என்னாச்சு, யாருக்கிட்டயோ A series கொடுத்துருந்தேன். யோ என்னையா இது பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன் தெரியுமா, ஹை ரெஃப்ரெஷ் ரேட் ஆஃப்ல இருக்கும். ஏன்னா அதை யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு ஆஃப்ல இருக்கும் A சீரிஸ்ல. இதை யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்ட்டாங்க. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் ஆன் பண்ண உடனே அவ்வளவுதான் அதிரிட்டாங்க. இன்னும் ஸ்மூத்தா இருக்கு, என்ன வலிக்கிட்டு போகுது, பட்டர் மாதிரி இருக்கு. இல்ல இதுக்கு முதல்ல நம்ம பிக்சல தான் டீல் பண்ணணும். அந்த மீம்ல நம்ம ஒரு இது வச்சிருந்தோம்ல, ஒரு ஸ்டிக்கர் பேக்ல கம்பு வச்சு அடிக்கிறோம். ஆமா, பிக்சல தான் அடி. எதுக்கு ஆஃப் பண்ணி கொடுக்குறேன்? இல்ல நான் இப்ப வந்து 25,000 ரூபாய்க்குலாம் ரெசல்யூஷன் நீ வந்து ஹைல வைக்காம மிட்ல வச்சு கொடுக்குறேன்னா ஓகே, 1080p வச்சு கொடுக்குற ஓகே. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் எதுக்கு ஆஃப் பண்ற லூசு பையல?
இந்த மாதிரி நிறைய கோளாறான வேலைகள் பார்ப்பான். இது எப்ப தெரியுமா ஆரம்பிச்சான்? 6Aக்கு அப்புறம் 7A ப்ரோ. 7Aல ஆஃப்ல இருந்தது. சரி 7Aல தெரியாம ஆஃப் பண்ணிட்டான் போல. ஏன்னா 7 Pro 7 ஈக்குவலா இது வந்து ஸ்மூத்தா இருக்கும். 6Aவே 60 ஹெர்ட்ஸ்லயே ஸ்மூத்தா இருக்கும். சரி அதனால இப்படி இருந்தது யோசிச்சோம். அப்புறம் பார்த்தா 8A வருது, அதுலயே ஆஃப் பண்ணி டேய் யாரா நீ என்னடா இது 9Aல ஆஃப் பண்ணாதான் எனக்கு கடுப்பே. ஏன்னா வேப்பர் ஜம்பு கூலிங்ல வச்சிருக்கேன், என்ன வெங்காயத்துக்கு ஆஃப் பண்ண ஊச்சு போயில அது தெரியாம யோசிச்சு பாருங்க. யார்ட்டே கொடுத்துருந்தீங்கன்னு செட்டிங்ஸே மாத்த தெரியாது ஒரு சிலருக்குலாம். அவங்க டிஸ்பிளேக்குள்ளே போக மாட்டாங்க. என் தங்கச்சிக்கு எல்லாம் ஒரு போன்ல கோடு விழுந்தது. அவன் என்ன பண்ணா தெரியுமா? போன் இப்படி வர வச்சுட்டு தூரத்துல இருந்து இப்ப டேபிள் மேல இருக்கு கான்டாக்ட் பேஜ் இப்படி போய் தர்றோம். ஏன்னா கோடு விழுந்தா போன் வெடிச்சிடும் நினைச்சாலாம். அவ்வளவு பயம் இருக்கு மக்களுக்கு. சரியா? அவ்வளவு பயம் இருக்கிறத விடுங்க, புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும்? இப்போ சொல்லியிருப்பாங்க கோடு ஒன்றும் யூஸ் பண்ணாத, போன் இதாயிரும், அப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அவன் 12 கோடு போட்டு யூஸ் பண்ணிருக்க போன்ல ஒண்ணு பாக்குறாங்க. இப்படி பாத்து வெஸ்டர்ன் டிஎல்ட்ரா வச்சிருக்கேன், 22 கோடு இருக்கு. ஆமா, அதை தவிர மஞ்சள் கலர்ல இருக்கும் கோடு ஏறுதுன்னு ஒரு சில பேர்லாம் போட்டுருந்தாங்க. ஆமா, பெரிய டாப் அப் மாசம் ஏறுது. இல்ல ஒரு கோடு இருந்துச்சு, அடுத்த மாசம் 2 கோடா மாறிடுச்சு, இப்ப 3 கோடு இருக்கு. யூஸ் ஆனா பரவாயில்ல, அந்த கோடை எங்கேயும் திரும்பி போடவும் இல்ல. சரி, இது என்னன்னா இந்த பிரச்சனை வந்து எனக்கு என்னன்னா மக்களுக்கு தெரியாது ப்ரோ. இப்போ என் அப்பாவுக்கு நான் வந்து இப்போ யூஎஸ்ல ஒருத்தர் இருக்காரு ப்ரோ, ஆசாசியா அப்பாவுக்கு ஆர்டர் பண்றாரு, வீட்டுக்கு வந்துருது. அப்பாவுக்கு செட்டப் பண்ண தெரியுது. சிம் உள்ள போட்டுக்கப்பா, நெக்ஸ்ட் அழுத்தி கால் பண்ணி பேசும்போது சொல்றாரு, நெக்ஸ்ட் அழுத்தி ஹோம் போனது முடிச்சிடுறாரு. உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும், எதுவுமே ஆன்ல இருக்காது. அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபோன் பேசுவாங்க, யூடியூப் பார்ப்பாங்க, அவ்வளவுதான். பார்த்தா அவ்வளவு ஆப்ஷன்ஸும் டிசேபிள்டா இருக்கும். ஓகே, ஸோ நம்மளால இந்த ப்ரோஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், காம்பேக்ட் ஹேண்ட் ஃபீல், பாக்ஸியா இருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு ப்ரோ. செல்லுலார் ரிசப்ஷன் சொதப்பிருமோன்னு நினைச்சேன், பட் இட் இஸ் குட். நான் பெரிய கேமர் கிடையாது, ஸோ த ஃபோன் ஃபீல்ஸ் குவிக் அண்ட் ரெஸ்பான்சிவ். கான்ஸ், பேட்டரி ட்ரெயின் இருக்கு, அதுவும் ஓவர் நைட் ட்ரெயின் 7% ஆச்சும் ஆகுது ப்ரோ. 5Gலையும் ட்ரெயின் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சார்ஜிங் ரொம்ப மோசமா இருக்கு ப்ரோ. சார்ஜ் பண்றப்ப 1 ஆம்புக்கு லிமிட் ஆகிருது, 20% வரைக்கும் ஸ்பீடா ஆகுது, அப் டு 3 ஆம்ப் போகுது. பட் ஆஃப்டர் தட் 1 ஆம்ப் தான் ரொம்ப கடுப்பா இருக்கு. அவசரத்துக்கு சார்ஜ் பண்ணா 1000 மாதிரி சார்ஜ் ஆகுது. சார்ஜ் ஆகுது கரெக்ட் இல்ல? ஆமா, 23 வாட். போன் நம்ம ஊரு வெயிலுக்கு ஈஸியா வார்ம் ஆகிருது அண்ட் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. கேமரா அவுட்டோர்ல செமையா இருக்கு ப்ரோ, பட் இன்டோர்ல நான் ஃபோன் 1 தான் யூஸ் பண்ணேன், ஜிகாம் போட்டு. இதை விட நல்லா இருக்கு. ஜிகாம் போட்டு இதுக்கு தேடிட்டு இருக்கேன், பட் இன்னும் கிடைக்கல, கிராஷ் ஆகுது. ஏஐயும் நிறைய ஜெமினி அட்வான்ஸ்டு கேக்குது, அது அட்வர்டைஸ் பண்ண அளவுக்கு இல்ல. இப்போதைக்கு இவ்வளவுதான் ப்ரோ. இன்னும் நான் யூஸ் பண்ணிட்டு சொல்றேன். ஓவரால் இட் இஸ் குட் பை. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு, எக்ஸ்பெக்ட் தி ஹீட் அண்ட் ட்ரெயின். எதுவும் அது ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. முக்கியமா சார்ஜிங் தான் ஓவர் நைட்டுக்கு ஓகே, பட் டக்குன்னு வெளியில போகணும்னு சார்ஜ் பண்றது கஷ்டமா இருக்கு. சென்னை 1 ஆப் தான் பயங்கரமா ட்ரெயின் பண்றான் ப்ரோ. அது டிரான்ஸ்போர்ட்டுக்கு முக்கியமா இருக்கு, பட் ரொம்ப கடுப்பேத்துறான். தேங்க்ஸ் ஃபார் த கம்யூனிட்டி. ஸோ இப்போ போட்டுருங்க. அதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டரி நல்லா நிற்கும். இல்ல, அது பீட்டால இப்போ புதுசா வந்திருக்க ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா ப்ரோ, அந்த சென்னை 1 ஆப் இப்படி பிரச்சனை பண்ணுது இல்ல, அது நியூ ஆப் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ல இருக்கு. அந்த இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணலாமே. இப்ப டீப் ஸ்லீப்பா வேணுன்ற போது ஆன் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு ப்ரோ பிக்சல்ல, அதாவது நம்ம ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப் வந்து ஆர்கேவ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆர்கேவ் பண்ணிட்டு ரீஸ்டோர் பண்ணா திரும்பி லாகின் கேக்குதான்னு மட்டும் பாருங்க. அப்படி எதுவுமே கேட்கலன்னா ஆர்கேவ் பண்ணிட்டுங்க. ஆர்கேவ் பண்ணா தலைவன் தேவைப்படும் போது மட்டும் அவனை எழுப்பிக்கலாம். நீங்க ஆர்கேவ் பண்ணிக்கலாம், அது ஒரு ஆப்ஷன் பிக்சல்ல இருக்கு. கரெக்ட், நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படி ஆர்கேவ் பண்ணிட்டு திரும்பியும் வந்து நான் போடுறேன் அப்படின்னும் போது எனக்கு என்னோட லாகின் டீடைல்ஸ் எல்லாம் கேக்குது ப்ரோ அப்படின்னா தலைவலி. ஆமா, சரியா? அதனால அதை மட்டும் செக் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மோரோவர் பீட்டா போட்டு பாத்துக்கோங்க. பீட்டா வந்து பிக்சல்ல ஸ்டேபிளா இருக்கும். வருஷ கணக்கா பாக்குறேன், இந்த ஒரு இடத்துல நீ திருந்தின மாதிரியே தெரியல. அதெல்லாம் பிக்சல் 3 யூஸ் பண்ணும்போதும் நான் பாத்துட்டேன். ஆமா, அப்பயும் பீட்டா தான் நல்லா இருக்கு. சூப்பர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பீட்டால இருக்கும், ஸ்டேபிள்ல இருக்காது. அங்கிரும் அதை தூக்கிட்டாங்க. நீ அதை ஏன்டா எடுக்கிற வைடா, பீட்டா ஏன்டா எடுக்கிற வைடா, பீட்டால ஒரு கைட் இருக்கும். அப்புறம் பார்த்தா திடீர்னு 2 ஸ்டேபிளுக்கு அப்புறம் வரும். ஆமா, சரி. சிஜே தமிழ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ பர்ச்சேஸ்ட் திஸ் A17 in offline store Supreme mobile for my mom on October 1 ஆயுத பூஜை அன்னைக்கு. Not to purchase this, but I went to purchase mid-range Chinese mobile like Vivo, Oppo. Salesperson forced us to purchase this. I am asking for some other model in 0 installment payment EMI, but they are not expecting to show other models. The only reason we purchased because is 0 initial payment and immediate need of mobile, because my mother's old mobile dead.
she has been working without phone for 1 month, so we decided immediate purchase. Okay. So Pro வந்து கேமரா நல்லா இருக்கு, பேட்டரி is above average, she gets 7 hours of SOT and normal use, Facebook, Insta, WhatsApp, calls எல்லாமே இருக்கு, 25 watts original charger in box and no network problem, got full tower signal even BSNL. Okay. காணன்னா price தான் bro, I know this price is not worth for this mobile, but there is no option. And the display U drop notch, big bezel நல்லா இருக்கும், பட் அந்த பெசலும் அந்த யூ டிராப் தான் கேவலமா இருக்கும். இல்ல எனக்கு என்னன்னா திருஷ்டி போட்டு இது வந்து ஒரு பெரிய ஃபேக்ட் ப்ரோ. நான் வந்து ஃபோன் மட்டும் எடுத்துட்டு வந்து நான் யூஸ் பண்ணி பழகிடுறேன், ஃபோனார் நல்லது, பொட்டியோட எடுத்துட்டு வரது இல்ல. இப்போ பொட்டியோட எடுத்துட்டு வந்தா எனக்கு வந்து ஆக்சுவலா பாக்ஸ்ல நல்லா இருக்குன்னு தெரியும். கரெக்ட். சப்போஸ் நீங்க அன்பாக்சிங் பண்ணும்போது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஏன்னா இதை ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம OnePlus நத்திங் ஃபோன் 3 எல்லாம் இருக்குல்ல, ஃபோன் 3யோட பாக்ஸ் என்ன நம்ம பார்த்திருப்போம், பட் ஃபோன் 3யோட ஆக்சுவல் உள்ள காம்பனன்ட்ஸ் என்னலாம் இருந்தது. ஏன்னா கேஸ் கொடுத்துருக்கான் நரேஷ்லாம் சம பண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க போல, ஃபோன் 3 வாங்கிட்டோம், ஃபோன் அதில் சார்ஜர் கேஸ் எதுவுமே இருக்காது பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் அவன் கேஸ் இருக்குன்னு சொன்ன உடனே என்ன சொல்ற, சரி அவன் என்ன சொல்ற வெளுத்து விட்டுருங்க அப்போ. இல்ல இல்ல ப்ரோ, நமக்கே அப்படிதான் இருக்குங்கிறேன். இவங்க பண்ற அலப்பறலாம் அப்படி. அது அந்த சிஎம்எஃப்ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்கல்ல, சிஎம்எஃப்ல சார்ஜரும் கொடுக்குறான் ஃபோன் 2 ப்ரோலாம். ஆமா பாப்போம் இது வர போக என்ன ஆகுதுன்னு. பட் பரவாயில்ல, A17 நான் யூஸ் பண்ண ப்ரோ, அம்மாவுக்கு ஓகே அவங்களுக்கு செட் ஆயிடும். பட் நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாம் யூஸ் பண்ணோம்னா மல்டிபிள் அப்ளிகேஷனுக்கு பின்னாடி போனா தொங்கிட்டாரு சார் அவரு அப்படின்ருவாங்க. சரி ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா NXVXXN, நவீனா இருப்பார் போல, NAVEN பாத்தீங்களா, அவர் வந்து ஹைட் பண்றாரு அவர் பேரை. என்ன நவீன் ப்ரோ கண்டுபிடிச்சிட்டோமா மாட்டீங்களா? ஹாய் ப்ரோ, மெயின் மொபைல் iPhone 16, செகண்டரி மொபைல் ரெக்கமெண்டேஷனுக்காக வந்திருக்கேன், பிரைஸ் 6.5K. இல்ல வாங்கிட்டாரா அவரு? ஓ செகண்டரி மொபைல் ரெக்கமெண்டேஷன், ஓகே ஓகே. Recently I sold my Redmi A5 and changed it to Samsung F07 mainly because I am going to buy Galaxy Watch 7. இது எப்படி இருக்குன்னா, அந்த ஆப்பிள் வாட்ச்காக ஐபோன் வாங்கினேன் இது அப்படின்ற. I have been using F07 for a week. There is a day and night difference between A5 and F07. Display excellent, build quality okay, sound okay, network good, even my BSNL SIM has full network coverage. இதே தான் டிஃபரன்ஸ் சொல்லிருக்காங்க, BSNL லே ஃபுல்லா இருக்குங்க அப்படின்னு. பேட்டரி எக்ஸலண்ட், லாஸ்ட் டே பட் டேக்ஸ் 1.5 hours to full charge. இப்போதான் 9 படிச்சிருக்கேன், ஞாபகம் அப்படி 9 கொடுத்துருவேன். அப்புறம் சாஃப்ட்வேர் UI நாட் கோ வெர்ஷன். ஸோ ரெட்மி A5ல ட்ராஷ் கோ வெர்ஷன் தான் இருந்தது, பட் அது வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது வித் 6 years ஆஃப் அப்டேட். இதை தான் எப்படி தரப்போறான்னு எனக்கே புரியல. ஃபோனை விற்கிறது என்னன்னு பார்த்தா 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு வித்துறான், வித்துட்டு 6 வருஷத்துக்கு அப்டேட் வந்துட்டு இருக்கான். கேமரா இருக்கு, பெட்டர் யூஸ் பட் பெட்டர் தான் A5ன்றது தான் மேட்ரு. ஓகே கேமரா இருக்கு, வாடி போச்சு பாருங்க. A5யோட நல்லா இருக்குன்றனால திரும்ப மலர்ந்துருச்சு பூ, எமோஜில போட்டிருக்காரு, எப்படி எல்லாம் பண்ணிருக்காரு பாருங்க. பை ஃபார் தி பெஸ்ட் மொபைல் அண்டர் 10K ன்னு சொல்லலாம் ப்ரோ, பி அவேர் இட் இஸ் an 4G ஃபோன். செகண்டரி ஃபோனுக்கு நல்லா இருக்கு, LCD டிஸ்ப்ளே வேற, கோடும் வராது, ஜாலியா இருக்கு செகண்டரி ஃபோன். அதான் LCD வேற இல்ல, கோடு வராது. 3.5 ஜாக் இருக்கு, எக்ஸ்பிரஸ் சேட் பட்டன் இருக்கு. சரி சரி ஓகே, வைங்க அப்புறம் வந்து உள்ள கழுவி ஊத்துவாங்க, பாரபட்சம் பார்க்காம திட்டுவாங்க. இன்னும் இவ்வளவு நாளா டீசெண்டா திட்டிட்டு இருந்தாங்க, அசிங்கமா திட்டுறாங்க அப்படி. ஓகே இன்னைக்கு லாஸ்ட் கமெண்ட் கமல் அப்படிங்கிற நண்பர் வந்து, சொல்லுங்க கமல். கேலக்ஸி M35 1 UI 8 அப்டேட்டுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். பேட்டரி வெரி ஸ்லைட் ட்ரெயின் ஆஃப்டர் 1 UI 7, முன்னாடி ஹெவியா ட்ரெயின் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகே ஸோ கேலக்ஸி M35 1 UI 8 அப்டேட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேட்டரி வெரி ஸ்லைட் ட்ரெயின் ஆஃப்டர் 1 UI 7, thermal same as before update, camera according to my POV color consistency got improvement, it's better for me, lag no such lag but still got shutter issue on UI same. அதான் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி UI 7ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. சாம்சங்ல shutter issue. ஆமா, my SOT is 6 hours daily, 3 hours gaming and some social media usage. 85 to 20% தான் யூஸ் பண்றாரு, so 60% 65%. but poor multitasking still can't handle 3 apps at the same time. Correct. Yesterday update வந்துருச்சு bro, not expected but ஃபாஸ்டா வந்துருச்சு. சோ ஃபாஸ்டா இருக்கும். இப்போ சாம்சங் M35 கே அவ்வளவு ஃபாஸ்டா கொடுக்குறானா பாத்துங்க, பாரபட்சமே பார்க்க மாட்டேன். M35 வந்து எனக்கு தெரிஞ்சு F36 M36 ஓட பயங்கரமான ஃபோன் இல்ல. ஆமா, ஏனா M36 ஓட M35 சூப்பர் ஃபோன். அதான் ஹைலைட். அதான் bro, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு, பஞ்ச் ஹோல் இருக்கு. ஆமா, டியூ டிராப் இருக்கு. அதான் ஹைலைட். இந்த மாடர்னா இருக்கு அந்த ஃபோன். M36 மறுபடியும் பின்னாடி போய்ட்டான் பரதேசி. இது என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ்னே புரியல. அது வந்து கொஞ்சம் கோளாரா தான் இருக்கு. உன்னால எதுவும் பண்ண முடியாதுடா. இன்னும் திருந்தவே மாட்டேன். அவன் திருந்த மாட்டான். டேய் உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. அப்படிதான் இருக்கு. நிஜமா அப்படிதான் இருக்கு. அது மட்டும் இருக்கு அவன். ரைட்டே. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு கமெண்ட்ஸே. வேற சில கமெண்ட் வரது திரும்ப நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். அது வரைக்கும் விடை பெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.
வரட்டா